ஆளுநர் ரவி அவர்கள் மீண்டும் தன்னுடைய கோமாளித்தனமான பேச்சுக்களால் எல்லாருடைய கவனத்தையுமே கவர்ந்திருக்கிறார். அதாவது நல்லது செய்தாலும் கவனத்தை கவர்வார்கள், ஏடாகுடமாக ஏதாவது செய்தாலும் கவனத்தை கவர்வார்கள், விரும்பத்தகாத வகையில் செயல்பட்டாலும் கவனத்தை கவர்வார்கள், எல்லோரும் ரசிக்கும்படி கோமாளித்தனமான விஷயங்களை செய்தாலும் கவனத்தை கவர்வார்கள். இதில் இவர் எந்த ரகம் என்பதை உங்களுடைய கற்பனைக்கே விட்டுவிடுகிறேன். புதுசாக என்ன இதை சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த செக்யுலரிசம், அதாவது மத சார்பின்மை என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இந்தியாவுக்கு பொருந்தாதான். அது ஐரோப்பியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அது பொருந்துமா, நமக்கு அது பொருந்தாதாம் என்று ஒரு முத்தை உதிர்த்திருக்கிறார். அவருக்கு அரசியலமைப்பு சட்டமே தெரியவில்லை என்பதை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறோம். ஏன்னா அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானதாகத்தான் இருந்து வந்திருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்கக்கூடியவராக என்றுமே திரு ரவி அவர்கள் இருந்தது கிடையாது. எந்த விஷயமாக இருந்தாலும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பல விஷயங்களை செய்துவிட்டு அதற்கு பின்னால் அதை அப்படியே அந்தர் பல்ட்டி ஆகாச பல்ட்டி அடித்து அந்த விஷயங்களை அப்படியே மாற்றக்கூடிய செயல்களை செய்து கொண்டு வந்திருந்தார். இப்பொழுதும் அதே சூழ்நிலை தான். இப்போ செக்குலரிசம் இந்தியாவுக்கு தேவையில்லை அப்படின்ட்டு இருக்காரு. அது இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்தது, இதற்கு முன்னாடி அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லை அப்படின்னாங்க. அதை என்னென்னா அவர் வரலாற்றை மறந்து விட்டு பேசுகிறார். வரலாறு என்னவென்றே தெரியாமல் பேசுகிறார். நம்முடைய அரசியல் சட்ட நிர்ணய சபையில் இதை பற்றி ஒரு மிகப்பெரிய விவாதம் நடந்தது. பிரியாம்பலில் இந்த நேம் ஆஃப் காட் அப்படின்றத கொண்டு வர வேண்டும் என்று பலர், அப்பொழுது இருந்த இது பாஜகவுடைய அந்த மூதாதையர்கள் பலரும் மிகப்பெரிய கோரிக்கைகளை வைத்தார்கள். அந்த கோரிக்கைகளை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மத சார்பின்மை இல்லை என்றாலும் இந்த நேம் ஆஃப் காட், கடவுளின் பெயரால் என்று இருக்கக்கூடாது. அப்போவே மத சார்பின்மைக்கு வழி கோலியது நம்முடைய அரசியலமைப்பு சட்டம். அதில் இப்படி ஒரு புது கருத்தை போட்டிருக்காரு. எதற்காக இதை செய்திருக்கிறார் அப்படின்னா, வழக்கமான தெரிந்தது தான், அவருக்கு ஏதாவது ஒரு பதவி கிடைக்குமா, பெரிய பொறுப்பு கிடைக்குமா என்ற அடிப்படையில் இப்படிப்பட்ட கருத்துக்களை அவர் தொடர்ந்து முன்வைத்து கொண்டே வருகிறார். அடுத்த துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்கணும்னு நினைக்கிறார் போல இருக்குது. இல்லை அஜித் தோவால் அவர் இன்னும் ரிட்டையர்மெண்ட் ஆகாமல் இருக்கார், அவருக்கும் ரொம்ப வயசாகிடுச்சு, அந்த பதவிக்கு அடி போடுகிறாரா என்றும் பலரும் கருத்து தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். இப்படிப்பட்டவர்களை பாஜக தான் பாராட்டி சீராட்டுகிறது. அப்பொழுதே நமக்கு பாஜகவுடைய நிலைமை என்னவென்று தெரிந்துவிடும். நன்றி, வணக்கம்.